ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பொதுவாக இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட சிறு சிறு வீடியோக்களை பார்த்துட்டு வந்துருப்போம். பார்க்காத நண்பர்கள் அதை கொஞ்சம் தயவு செய்து ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு பார்த்து மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆண்குறி எழுச்சி ஒரு பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருப்போம். அதில் வெறும் எலும்போ தசை நார்களோ அல்லது லிகமெண்ட்டுகளோ டெண்டான்களோ வேறு எதுவும் கிடையாது. முழுக்க இரத்த தந்துகளோட ஒரு ஆற்றலால் அது நீட்சி அடைந்து விட்டு திருப்பி பல நிலைமைக்கு அது சுருங்கி செட்ரேட் ஆகி வரும். இது நார்மலாக ரொட்டீனாக நடக்கக்கூடிய பண்புகள், சரிங்களா? அதே நேரத்தில் இது சில நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயதின் மூப்பின் காரணமாகவோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த எழுச்சியின்மை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு விடும், சரிங்களா? அது எதனால் பாதிக்கப்படும், சர்க்கரை நோயா, மெட்டபாலிக் டிசார்டரா, தைராய்டா அப்படிங்கிறத பார்க்குறது அந்த இதுகள் நம்ம ஒரு முக்கியமாக ஒரு கருத்தில் கொள்ள வேண்டும், சரிங்களா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆண்குறி எழுச்சி எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு 1 மினிட் இதில் நான் சொல்லிடுறேன். பொதுவாக நம்ம உடம்புல உள்ள டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகரிக்கும் பொழுது, நம்ம உடம்புல உள்ள இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் அதிகரிக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்குறி உள்ள 2 வகையான தசைகள் இருக்கும். ஒன்று கார்பஸ் கவர்னசம், கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம் சொல்லக்கூடிய தசைகள் இருக்கும். இந்த கார்பஸ் கவர்னசம் ஓரினை மசில்ஸ், அதே நேரத்தில் ஸ்பாஞ்சியோசம் கீழே உள்ள ஒரு மசில்ஸ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் சின்ன சின்ன மைனூட் கேபிலரிஸ் இரத்த குழாய்கள் அதில் இருக்கும். அந்த இரத்த குழாய்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் லாக் பண்ணப்பட்டு ஒரு டெம்ப்டடான ஒரு இதை உருவாக்கி கொடுக்கும். அப்போ தான் அந்த ஆண்குறி நீட்சி அடையும், சரிங்களா? உடலுறவு முடிந்தவுடன் பிரெயினுக்கு சிக்னலுக்கு போன பிறகு உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள இரத்த குழாய்களுடைய இது பழையபடி தனது உடம்புக்குள்ளே போன உடனே ஆண்குறி சுருக்கம் ஏற்பட்டு பழைய நிலைமைக்கு அடைஞ்சிவிடும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறது, படித்து சொல்கிறது, ஆண்குறியை ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாதீங்க. இம்ப்ராப்பரான செக்ஸுவல் பொசிஷன் அந்த மாதிரி மலத்துவாரத்தில் விடுறது, ஆம்பிட்டுக்குள்ளே விடுறது, ஓரலில் சொல்கிறது, இந்த மாதிரியான இது அதாவது முறை தவறிய உறவுகள், இந்த மாதிரி அனிமல்ஸில் பண்ணுறது, வெஜிடபிள்ஸில் பண்ணுறது, டாய்ஸில் பண்ணுறது, இதெல்லாம் வயதில் உங்களுக்கு தெரியாது. ஆனால் வயது போக 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 உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பாதிப்பு அடைய ஆரம்பிச்சிடும். இந்த ஆண்குறி என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ரப்சர் இந்த மாதிரியான இது இருக்கும். உள்ளேக்கு மைனூட்டாக டிஷ்யூஸில் டேமேஜ் நடக்கும். அதே நேரத்தில் அந்த இரத்த குழாயில் ஸ்கேல்ஸ் ஃபார்மேஷன் ஆகி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்குறி எழுச்சி பாதிக்கப்பட்டுடும். சில நேரம் சர்க்கரை வியாதினால் பார்க்கப்படும் பொழுது நரம்பு மண்டலமும் அந்த இரத்த குழாய் அமைப்புகளும் முழுமையாக டேமேஜ் ஆகி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இதில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாதாம் ஆயில் நரம்பு மண்டலம், நரம்பு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, அதில் எந்தவித மாற்று கருத்து கிடையாது. அந்த அளவுக்கு அதில் ஆற்றல் காணப்படுது, சரிங்களா? அந்த இதில் பார்க்கும்பொழுது பாதாம் பொதுவாக 2 வகையில் இருக்குது. ஸ்வீட் ஆல்மண்ட், பிட்டர் ஆல்மண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் பிரிக்கப்படுது. இரண்டுமே ஆயில் கண்டென்ட் தான். பட் இந்த ஸ்வீட் ஆல்மண்ட் பொதுவாக உணவுக்கு சாப்பிட்ற வகைகளில் ஒரு தனிப்பட்ட இடத்த வகிக்குது. அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இதாகுது. அதே நேரத்தில் இந்த ஆயில் எடுக்கக்கூடிய பர்பஸுகளுக்கு இந்த பிட்டர் ஆல்மண்ட் இது பண்ணிக்கலாம். பிட்டர்னால் ரொம்ப கசப்புகள் இருக்காது. அதுலேயே ஒரு வெரைட்டி தானே ஒழிய அது சாப்பிடக்கூடியது தான், சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அரைச்சி அதில் இந்த நம்ம தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் எடுக்கிற மாதிரியே இந்த பாதாம் ஆயில் எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கக்கூடிய இந்த பாதாம் ஆயில் கொஞ்சம் செல்ஃப் லைஃப் மற்ற
இதை காட்டில் வந்து கொஞ்சம் வந்து குறிப்பிட தகுந்த மாதிரியே இருக்கும். அதுவும் ரெண்டாவது வந்து விலையும் கூட. இப்போ இது பார்க்கும்போது நம்ம பார்க்குறது வந்து டாபரில் வந்து குறிப்பிடக்கூடிய இந்த பாதாம் ஆயில் வந்து ரோகம் பாதாம் சிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து இருக்குது. ஏறத்தாழ 50 ml வந்து 220 ரூபாய்க்கிட்ட வந்து விற்கிது. அந்த அளவுக்கு ஒரு இது நல்ல அருமையான ஸ்மெல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ எடுத்து உள்ளேக்கும் இது சாப்பிட்டு கொள்ளலாம், வெளியிலேயும் இதை வந்து எக்ஸ்டர்னலாகவும் நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். நல்ல வெளியிறன மஞ்சள் நிறத்தில் வந்து இது வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காகவே அதை வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா கருப்பு மூடியில் வச்சு ஊற்றி வச்சுருக்கேன். அப்படி ஊற்றும் போது இளம் மஞ்சள் நிறத்துலேயும் பாட்டிலுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் அடர் மஞ்சள் நிறத்துலேயும் இருக்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து இருக்கும். நல்ல அருமையான ஒரு ஸ்மெல்லே இருக்கும். இதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி மேல்புறத்தில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, இந்த ஆண்குறி இதில் வந்து மசாஜ் பண்ணும் பொழுது ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு அளிக்குதுங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து இம்பார்ட்டண்டான சில ஃபேக்டர் வந்து இதில் வந்து காணப்படுது. எல்லா விதமான இதாக இருந்தாலும் சரி, அந்த ஆர்டரியில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்கேல் ஃபார்மேஷன் இவற்றுக்கு எல்லாமே வந்து இது வந்து ஒரு முழுமையாக ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து அளிக்குது. நல்ல ஒரு பிராண்டாக இருக்கிறதுனாலையும் இதனுடைய ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகத்தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பாதாம் வந்து 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து 100 கிராமே வந்து 80 ரூபாய்க்கிட்ட விற்கிது. சரிங்களா? அப்போ அதில் வந்து ஆயில் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் செலவு பண்ணி அதிகமாக தான் ஒரு இது பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து இது கொஞ்சம் விலை கூடுதலான ஒரு பொருள் தான். அதனால தான் இது வந்து நம்ம வந்து இந்த சின்ன லெவல் குவான்டிட்டியில் ஏறத்தாழ வந்து 220 ரூபா 250 ரூபா இந்த மாதிரியான இதுகளில் வந்து இது வந்து கிடைக்கிது. அப்படிங்கிற அளவுக்கு இதில் வந்து இருக்குதுன்னா இதனுடைய மருத்துவ பண்புகள் வந்து ரொம்ப 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 அதிகம். சரிங்களா? அதுக்காகத்தான் இது வந்து இந்த அளவுக்கு வந்து விலைகளை வந்து அதிகமாக இதாகிட்டே இருக்குது. இது வந்து எல்லா விதமானவர்களும் இளமைங்க இருக்கிறவங்களும் சரி, வயதானவர்களும் சரி, இந்த மாதிரி சர்க்கரை வியாதிகள் இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசார்டரில் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தப்பாக வந்து ஒரு மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தலைக்கு தேய்ச்சோம்னா நல்லா முடி வளரும், அதே நேரத்தில் வந்து முகத்துக்கு தேய்ச்சோம்னா முகம் பொலிவாக இருக்கும். அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதை விட வந்து இதை பார்க்கும் பொழுது இந்த ஆண்குறி எழுச்சிக்கு இந்த பாதாம் ஆயில் மாதிரி ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருள் எங்கேயும் தேடினாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு இதில் வந்து இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் உள்ள இந்த நன்மை செய்யக்கூடிய புரோட்டீனு, புரதச்சத்து, கொழுப்பு சத்துக்கள் வந்து கொம்மையாக இருக்கிறது, எளிமையான இதில் டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. அந்த அளவுக்கு இதில் வந்து அபூர்வமான இது இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கிடைக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்குது. இந்த ஆண்குறி எழுச்சியை வந்து நல்லா அதிகரிக்க வைக்குது. சரிங்களா? அதே நேரம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி இதற்கான நீங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொண்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைடு பண்ணி உங்களுக்கு வந்து இதை வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் வந்து இது வந்து ஓவர் தி கவுண்டராக வந்து மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரியான ஆன்லைன் இதிலே கிடைக்கிறதுனால வந்து நம்ம வந்து வாங்கி பயன்படுத்துறது வந்து தவறு வந்து கிடையாது. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் அந்த எழுச்சியின்மை பிரச்சனையை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கூடாது. இன்றைக்கி வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.